ஹாய் விவர்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மதுரையில் இருக்க குணா குகைக்கு வந்திருக்கோம். நானும் என் பேரனும் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். என்ட்ரன்ஸ்லேயே நல்லா இருக்கு. இந்த குரங்கை பார்த்தோன்னே என் பேரனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. நாங்கள் குணா குகைக்கெல்லாம் போய் உள்ளே போய் பார்க்கல, வெளியே தான் நின்று பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு உள்ளேயே போய் நம்ம பார்க்க போகிறோம். டைனோசரு சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, ஞாயிற்றுக்கிழமை போனதே தப்பு. அன்னைக்கு ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு சரி உள்ளே நுழைஞ்சிருவோன்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் நல்ல குகை தான், ஆனால் மூச்சு விட முடியல. மக்கள் நிறைய இருந்தனால ஓவராக அவிய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் என் பேரன் எல்லாத்தையும் பார்த்து பயந்தாரு. இப்போ எங்கே வந்திருக்கோம்னா டெவில்ஸ் கிச்சன், பேயெல்லாம் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் எலும்பு கூடலாம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, வவ்வால் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, நூலாம்படை ரியலாகவே இருந்துச்சு. மலைக்குள்ளே ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி தான் நல்ல ஃபீலாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கோம். ரொம்ப கீழே அவனை இறக்கி விட்டா கூட சின்ன பையனால் நடக்க முடியாது, யாராவது மீச்சிருவாங்கன்னு பயமாக இருக்குது. அதனால் அவனை தூக்கிட்டே தான் நான் போனேன். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டே வந்தோம். சரி, கொஞ்சம் தண்ணி சத்தம் கேட்குது, அங்கே போயிட்டு கொஞ்சமாச்சு நல்லா காற்றடிக்கும்னு நினச்சோம். தண்ணி வருது, கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு. ஆனால் காற்று வரல. இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இடம் இருக்குது. கொஞ்ச நேரம் நின்று அதை வேடிக்கை பார்த்தோம். இந்த இதெல்லாம் குகையாக இருந்துச்சு. அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி, அதுக்கப்புறம் இங்கிட்டு பறவைகள்லாம் கையில் எல்லாரும் பிடிச்சி இது பண்ணாங்க. அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதான் நீங்கள் சனி ஞாயிறில் போனீங்கன்னா இந்த இதெல்லாம் பிடிச்சி பார்க்க முடியாது போல இருக்கு. பறவைகள்லாம் கையில் பிடிக்க முடியாது. போயிட்டு அதுங்களால நிற்கவே நிற்கலை. பூரா பறந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்களை சுற்றி பறந்துக்கிட்டே இருக்குது. குருவியெல்லாம் கீழே எல்லாம் குட்டி குட்டி குருவிங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. கோழி உள்ள எல்லாம் நிறையா வளர்த்து வச்சுருந்தாங்க. இந்த டிசைன் கோழியெல்லாம் இருந்துச்சு. நல்ல செடி மரம் எல்லாமே இருக்குது. ஒன்று காற்று தான் இல்லை. அதுக்கப்புறம் நானும் என் பேரனும் போய் இந்த செல்லை கொடுத்து சுற்றுறதுல நாங்கள் பாடு சருன்னு செல்லு தான் சுற்றுச்சு. ஆனால் நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம சுற்றுற மாதிரியே இருக்குது. நல்லா இருந்துச்சு. அடுத்து சரி வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். பார்த்தா அதுக்கப்புறம் தான் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நிறையா மரம் செடிக்குள்ளே மிருகங்கள்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல ரியலாகவே இருந்துச்சு. சிங்கம், கரடி, அது இதுன்னு நிறையா இருக்குது. ஒட்டகம். வீடியோ முழுசாக கவர் பண்ண முடியல, கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் எங்களால் முடிஞ்சது எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் எப்பயும் வழக்கம் போல் பொருட்காட்சியில் போடுற மாதிரி வெளியே ராட்டணும், இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு மற்ற கடைகள் எல்லாம் நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். நம்ம பிள்ளைகளுக்கு சனி ஞாயிறு 2 நாளில் ஒரு நாள் முழுசும் போனோம்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு மெதுவாக வரலாம். ஒரு ஆளுக்கு 120 ரூபா டிக்கெட்டு. 3 வயசு பிள்ளையிலேருந்தே டிக்கெட் எடுக்க சொல்லிட்டாங்க. நானும் என் பேரனும் சுற்றுனதை ஷார்ட்ஸில் போடுறோம். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.